ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இன்றைய தினம் பிறை நிலவை பார்க்க தவற வேண்டாம். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் முற்பிறவி பாபத்தை போக்கக்கூடியது, ஆயுளை விருத்தியாக்கும். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் காண்போருக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வு கிடைக்கும்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்வது செல்வத்தை சேர்க்கும், பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களையும் நீக்கக்கூடியது. 1000 பிறை தரிசித்தவர் மேலான புண்ணியம் பெற்றவராவர் என்கிறது தமிழ் வேதம். ஒரு சமயம் பாண்டிய நாட்டில் பெருமழை பெய்தது. வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கரைகள் வலுவிழக்கும் அளவுக்கு வெள்ளம் சீறி பாய்ந்தது. எனவே மன்னன் ஆற்றின் கரையை செப்பனிடும் பணியை மேற்கொள்ள ஆயத்தமானார். ஊர் மக்கள் அவரவர் பங்காக மணலை கொட்டி உடையும் கரையை அடைக்கின்றனர். அந்த மதுரை மாநகரில் பிட்டுவிட்டு வாழ்ந்து வந்த மூதாட்டியின் பங்கினை அடைக்க ஒருவருமே இல்லை. அவர் தினமும் வழிபடும் சொக்கநாத பெருமானை நினைத்து வருந்தினார். அவளது உண்மையான அன்பிற்கு செவிசாய்த்தார். இறைவன் தானே கூலியாளாக வந்து அவள் பங்கிற்கு வேலை செய்தார் என்கிறது திருவிளையாடல் புராணம். வந்தி கிழவியின் பங்கினை அடைக்க சிவபெருமானே கூலியாளாக வர வேண்டுமா என்ன? அப்பெருமான் தன்னிடம் உள்ள பூத கணங்களில் ஒன்றை அனுப்பினால் போதுமே. அப்பெருமானே கூலியாளாக வரும் அளவிற்கு அந்த மூதாட்டியின் தகுதிதான் என்ன? அதை சிந்திப்போம். திருவிளையாடற் புராணத்தை அருளிய பரஞ்சோதி முனிவர் திங்கள் 1000 தொழுதாள் என்று கூறுகின்றார். 1000 பிறையை தரிசித்த மேலான புண்ணியம்தான் அவள் பெற்றிருந்த தகுதியாம். பிறை பார்த்து வணங்குவது அவ்வளவு மேலான சிவ புண்ணியம். பிறை என்பது எங்கே உள்ளது? சிவபெருமான் திருமுடி மேல் தானே இருக்கிறது. அந்த பிறையை தரிசிக்கும் போது நாம் பிறை அணிந்த பெருமானையும் அல்லவா தரிசிக்கின்றோம். சம்பந்த பெருமானும் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்று சொல்கிறார். எனவே பிறையை கண்டால் ஐயன் சிவனை கண்டதற்கு ஒப்பாகும் அல்லவா? அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம். இதுவரை பார்க்காதோரும் இன்று முதல் பிறையை வணங்கும் உயர்ந்த வழக்கத்தை மேற்கொள்ளலாம். பிறை பார்ப்பதால் என்ன பலன் அப்படின்னு சொல்லப்படுது. 3 பிறையை தொடர்ந்து தரிசித்தால் மூர்க்கனும் அறிவு பெறுவான். அதற்கும் மேலாக தெய்வ சாநித்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 4 பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம் வினையெல்லாம் நாசமாகுமாம். 5 பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் அரச யோகம் பெறுவான். 6 பிறை தொடர்ந்து தரிசித்தால் திருமண தடை நீங்கும். 7 பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஏற்பட்ட கடனும் தீரும். 10 பிறை தொடர்ந்து தரிசித்தால் பாரில் புகழ் ஓங்கும். வருடம் முழுவதும் தொடர்ந்து பிறை தரிசித்தால் வம்ச விருத்தி உண்டாகும். நீடித்த பிறை தரிசனம் நீடுலக வாழ்வு தரும், முக்தி தரும் என்கின்றன ஆன்மீக நூல்கள். இன்றைய தினம் உங்களால் முடிந்தால் கஷ்டப்படும் யாரோ ஒருவருக்கு தான தர்மம் செய்யலாம். இன்றைய தினத்தில் செய்யப்படும் தானமானது பல மடங்கு பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1000 முறை சந்திர தரிசனம் செய்து வந்தால் முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். ஒரு பிறை தரிசனத்தால் இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும் போது நாம் ஏன் அதை தரிசிக்க கூடாது? அதனால் அனைவரும் இந்த சந்திர தரிசன தினத்தில் சந்திரனை தரிசித்து பிறை வழிபாடு செய்து அனைவரும் நற்பலனை பெற தவற வேண்டாம். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தின் போது சொல்ல வேண்டிய துதிகள்: ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, சந்திரசேகரா போற்றி போற்றி என்று சொல்லலாம். சந்திர காயத்ரி மந்திரம் சொல்லலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹி ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மஹி ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். ஓம் வளர்பிறை நிலவோனே, வளம் தரும் நாயகனே, அருள் தரும் சந்திர பகவானே, உந்தன் தாமரை மலர்பாதம் போற்றி வணங்குகின்றோம் என்று சொல்லி வணங்க பலன்கள் ஏராளம். இந்த சந்திர தரிசனத்தை கணவன், மனைவி, குழந்தைகள் என அனைவருமே ஒன்றாக சேர்ந்து பார்க்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் என்பதில் ஐயமில்லை. சிலர் எங்களுக்கு 2 வரி மந்திரம் சொல்லுங்க என்று சொல்வதால் அவர்களுக்காக இந்த 2 வரி மந்திரங்கள். அது இல்லாமல் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் நமக்கு இருக்கிறது. அந்தந்த தினத்திற்குரிய பலன் தரும் ஸ்லோகங்களையும் நாம தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? தனியாக சொல்லும் போது நேரமின்மை காரணமாக இந்த 2 வரி மந்திரங்களை சொல்லலாம். பின் இந்த பதிவை கேட்கும் போது இந்த ஸ்லோகங்களை நம்ம சேர்ந்தே சொல்லி பலன் பெறலாம் அல்லவா? இன்னைக்கு நான் 3ஆம் பிறை என்பதால் சந்திராஷ்ட விம்சதி நாமாவளிக்கு, அதாவது சந்திரனின் சக்தி வாய்ந்த 28 நாமங்களை சொல்லலாம். சந்திரனை வணங்கி இந்த தினத்தில் இந்த நாமங்களை சொல்பவருக்கு அவர்களது வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள், பிணிகள் எல்லாம் நீங்கும், ஆரோக்கியம் மற்றும் மன வலிமை பெறுவார்கள்.
இன்றைய தினம் இந்த மந்திரத்தை ஒருவர் உச்சரித்தால் அவரது அனைத்து விருப்பங்களையும் அடைவார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். சந்திராஷ்டாவிம்சதி நாமாவளிः ஸ்ரீ கணேஷாய நமः. அஸ்ய ஸ்ரீ சந்திராஷ்டாவிம்சதி நாம ஸ்தோத்ரஸ்ய கௌதம ரிஷிः சோமோ தேவதா விராட் சந்தः சந்திர பிரீத்யர்த்தே ஜபே விநியோகः. சந்திரஸ்ய ஸ்ருணு நாமானி சுபதானி மஹீபதே யானி ஸ்ருத்வா நரோ துக்கான் முச்யதே நாத்ர சம்சயः. சந்திராஷ்டாவிம்சதி நாமாவளிः. ஓம் சுதாகராய நமः. ஓம் சோமாய நமः. ஓம் க்லாவே நமः. ஓம் அப்ஜாய நமः. ஓம் அஜாய நமஹன்னு சொல்லலாம். ஓம் அஜாய நமः. ஓம் குமுதப்ரியாய நமः. ஓம் லோகப்ரியாய நமः. ஓம் சுப்ரபான்வே நமः. ஓம் சந்திரமாய நமः. ஓம் ரோஹிணி பதயே நமः. ஓம் சசினே நமः. ஓம் ஹிமகராய நமः. ஓம் ராஜசே நமः. ஓம் த்விஜராஜசே நமः. ஓம் நிஷாகராய நமः. ஓம் ஆத்ரேயாய நமः. ஓம் இந்தவே நமः. ஓம் ஷீதாம்சவே நமः. ஓம் ஓஷதீஷாய நமः. ஓம் கலாநிதயே நமः. ஓம் ஜைவாத்ருகாய நமः. ஓம் ரமாப்ராத்ரே நமः. ஓம் க்ஷீரோதார்ணவ சம்பவாய நமः. ஓம் நக்ஷத்ரநாயகாய நமः. ஓம் சம்புஷிராய நமः. ஓம் சூடாமணயே நமः. ஓம் விபவே நமः. ஓம் தாபஹர்த்ரே நமः. ஓம் நபோதீபாய நமः. தாபஹர்த்ரா நபோதீபோ நாமான் ஏதானி யः படேத் பிரத்யகம் பக்தி சம்யுக்தஸ்தஸ்ய பீடா விநஷ்யதி. தத்தினே ச படேத்யஸ்து லபேத் சர்வம் சமீஹிதம். கிரஹாதீனாம் ச சர்வேஷாம் பவேத் சந்திரபலம் சதா. இதி ஸ்ரீ சந்திராஷ்டாவிம்சதி நாமாவளிः சமாப்தா. ஸ்ரீ குருப்யோ நமः. மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்து சந்திர காயத்ரியையும் இந்த சந்திரனின் நாமாவளியையும் சொல்வதால் மனதிலும் உடலிலும் உற்சாகம் அதிகரிக்கும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், மனமும் சிந்தனையும் தெளிவடையும், இறைவனின் ஆசி கிடைக்கும், கோபம் நீங்கி மனம் அமைதியடையும், தீய எண்ணங்கள் நீங்கி நல்லதை மட்டுமே மனம் நினைக்கும். அதனால் தவறாமல் இந்த தினத்தில் இதை பாராயணம் செய்து அனைவரும் பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.